விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தினம் ஒரு தகவலில் இன்றைக்கி பஞ்சகாவியத்தினுடைய பயன்கள், பயிர்களுக்கு பஞ்சகாவியத்தை பயன்படுத்துவதனால் பயிருக்கு என்னென்ன பயன்கள், இந்த பஞ்சகாவியத்தில் என்னென்ன நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது என்பதை பற்றிய முழு பதிவு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மற்ற விவசாயிகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சகாவியை நம்ம தொடர்ந்து நிலத்தில் பயன்படுத்தி வந்தால் மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இதனால் பயிர் வளர்ச்சி அதிக மகசூல் கொடுக்குங்க. அதனால் பஞ்சகாவியை தொடர்ந்து நம்ம வயலுக்கு பயன்படுத்தி வரலாங்க. பஞ்சகாவியம் 75% பயிரினுடைய வளர்ச்சி ஊக்கியாகவும் 25% பூச்சி விரட்டியாகவும் பயன்படுதுங்க. இப்போ பஞ்சகாவியம் பார்க்கும்போது 2 in 1ங்க. ஒன்று பயிரினுடைய வளர்ச்சியும் பார்த்துக்குது, பூச்சி வராமலும் தடுக்குது. குறைந்த செலவில் இதை நம்ம தயார் பண்ணிக்கலாங்க. பயிரில் ஒரு இடத்துல அதிக வளர்ச்சியாக காணப்படும், சில இடத்துல வளர்ச்சி கம்மியாக காணப்படுங்க. இப்போ ஈடுந்தர்த்தியாக இருக்கிற அந்த பயிரை ஒரே சீராக வளர்கிறதுக்கு நாம் தொடர்ந்து பஞ்சகாவியை பயன்படுத்தி வரலாங்க. இந்த பஞ்சகாவியை நம்ம பயன்படுத்தி வந்தால் சுற்றுப்புற சூழலையும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. பயிரும் பார்த்தீங்கன்னா ஒரே சீராக வளர்ச்சி ஏற்பட்டு அதிக மகசூல் நமக்கு கொடுக்குங்க. பயிர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த பஞ்சகாவியம் அளிக்குதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா அதிகப்படியான நோய்கள் நம்ம பயிர் தாக்குங்க. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பவர் பார்த்தோன்னா நாம் கொடுக்குற இந்த பஞ்சகாவியத்தில் அதிகமாக இருக்குங்க. எனவே நம்ம பயிரை எந்த ஒரு நோயும் தாக்காமல் இருப்பதற்கு நம்ம தொடர்ந்து பஞ்சகாவியத்தை கொடுத்து வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம பயிர்களுக்கு அதிகரித்து நம்ம நோய் இல்லாமல் நிறைய மகசூல் கொடுக்குங்க. பஞ்சகாவியத்தை பொறுத்த வரைக்கும் 13 வகையான நுண்ணூட்ட சத்துக்கள் உள்ளதுங்க. இதில் NPK என்ன சொல்லக்கூடிய சாம்பல் சத்து, தழைச்சத்து, மணிச்சத்து இது எல்லாமே அதிக அளவு இந்த பஞ்சகாவியத்தில் இருக்குங்க. இதை நம்ம கண்டிப்பாக இயற்கை விவசாயத்தில் தயார் பண்ணி நம்ம பயிர்களுக்கு கொடுப்பது இது முக்கியமானதுங்க. குறிப்பாக இந்த இந்த பஞ்சகாவியத்தை நம்ம தெளிப்பு செய்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக நமக்கு இந்த காய்கறி நமக்கு கிடைக்குங்க. பஞ்சகாவியம் பார்த்திங்கன்னா கிருமி நாசினியாகவும் பயன்படுகிறதுங்க. பயிர்களுக்கு தொற்று நோய் ஏற்படாமல் இது நம்ம தெளிச்சிட்டு வந்தால் இது ஒரு தடுப்பு மருந்தாகவும் இந்த பஞ்சகாவியம் செயல்படுதுங்க. இந்த பஞ்சகாவியத்தில் சைட்டோகைனின் என்னும் வளர்ச்சி ஊக்கியும், அமினோ அமிலம் மற்றும் அனைத்து வகை தாதுக்களும் இந்த பஞ்சகாவியத்தில் இருக்குங்க. பஞ்சகாவியம் ரெடி பண்ணதுக்கு நமக்கு குறைந்த செலவே ஆகுங்க. குறிப்பாக இந்த காய்கறிகளுக்கு இதை தெளிப்பு செய்யும்போது சுவையும் மனமும் கூடும், காய்கறிகள் தரமானதாகவும் இருக்குங்க. குறிப்பாக இதில் நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் அதிகமாக காணப்படுதுங்க. பாக்டீரியா, பூஞ்சிகள் போன்ற நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் இந்த பஞ்சகாவியத்தில் அதிகமாக இருப்பதனால நாம் இதை அனைத்து வகையான பயிர்களுக்கும் தெளித்தும் வரலாம். பாசன நீருடன் கலந்து விடுவதனால குறைந்த செலவில் நமக்கு அதிக மகசூல் இந்த பஞ்சகாவியம் கொடுக்குங்க.